சமீபத்துல தான் நினைக்கிறேன். இல்ல பழைய பேட்டியான்னு எனக்கு தெரியல. வாய்ப்புகள் இல்லாம நான் அந்த ஹோட்டல்லாம் கூட வேலை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி ஆமா. நீங்க சொன்னதா ஒரு செய்தி அதை நான் படிச்சேன் அது. ஆஃப்டர் கோவிட். அப்படிலாம் நடந்துச்சா அது? ஆஃப்டர் கோவிட். ஏன் வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு சிரமமா இருந்துச்சு அந்த சூழல்ல? ஆமா, வாய்ப்புகளே இல்ல. வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் உண்மை. அந்த டைம்ல சுத்தமா இல்ல. நமக்கு இல்லைங்கிறதுனால தான் சரி, சர்வைவல் ஒன்று இருக்கு இல்லையா? ஃபேமிலி பார்க்கணும், 2 குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க. அப்படிங்கும்போது சரி வேற ஒர்க் போவோம். அதுவும் வெளிநாட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அது ஹோட்டலையும் நான் தான் மேனேஜ் பண்ணேன் ஒரு 4-5 மாசத்துக்கு. எந்த கண்ட்ரி போயிட்டீங்க? யூஎஸ்ல ஓகே ஓகே. போனால் ஸோ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் போகணும் நம்ம. அப்படியே அங்கேயே நம்ம அட்டானி பார்த்து செட்டில் ஆகிடலாங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு செட்டப்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் சம்திங் இன் மீ அங்கே நிம்மதியாக என்னால் இருக்க முடியல. திரும்ப இசை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இருக்க முடியல. அங்கேயே நான் என்ன பண்ணுவேன், 1.5 மாதத்துலேயே ஒரு கரோக்கி செட்டப்லாம் பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பாடாமல் இருக்க முடியாது என்னால். ஸோ அங்கேயே அந்த செட்டப்லாம் பண்ணி டெய்லி ஈவினிங் அங்கே பாடுவேன் ஷோவில். ஸோ மக்கள் அது எவ்வளோ லேக்ஸ் பண்ணி கான்செர்ட் வாங்குறது முக்கியம் இல்லை, எனக்கு பாடணும், நீங்கள் காசே தரலன்னா அப்படிங்க அந்த மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னென்ன மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்ன தேட ஆரம்பிச்சிட்டேன். இது நம்ம கிடையாதுங்கிற மாதிரி ஒரு தேடல் ஒன்று வந்துச்சு. சரி லெட்ஸ் கோ பேக், இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் செம்ம பேக் டு பேக் ஷோஸ் தான், ஃபுல்லாக கான்செர்ட் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நிறைய சுற்ற ஆரம்பித்தேன், தனியாக ஷோஸ் பண்ண ஆரம்பித்தேன் வேர்ல்டு வைட். இப்போ சினிமாவில் போய் பாடுறது அப்படிங்கிறத விட இந்த ஷோஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இது வந்து வரவேற்பு நல்லா இருக்கா? வரவேற்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஷோஸ் பண்ணுறது ரொம்ப டஃப். பிகாஸ் அவங்க வந்து ஷோ பண்ணுறவங்க, ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து க்ரௌட் வரணும், டிக்கெட் சேல் ஆகணும். ஸோ அதுக்கு வேல்யூபிளான ஆளுங்க, பாப்புலராக இருக்க ஆளுங்க தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இந்த பாப்புலாரிட்டி இல்லாத என்ன மாதிரி சிங்கருக்கு வந்து இது பெரிய டாஸ்க். எங்கே டேலண்ட் இருக்குங்கிறது ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் தான் மக்களுக்கே தெரியும், இன்ஃபேக்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவனுக்கும் தெரியும். பட் அதுக்குள்ளே அவங்களுக்கு புரிய வச்சு நான் ஷோ பண்ணுறேன்னு சொல்லி நான் நிறைய முயற்சிகள்லாம் செஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜ் கிடைக்கும். அது ஒரு டஃப்பான டாஸ்க்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறமா அங்கே திருப்பி எனக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அது ரிப்பீட்டடாக நடந்துதான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஜப்பானுக்கு மட்டுமே அங்கே ஏகப்பட்ட உறவுகள் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரிப்பீட் மோடில் நான் போயிட்டே இருந்தேன். ஜப்பான், யூஎஸ்க்கு எல்லாமே ரிப்பீட் மோடில் போயிட்டு இருந்தது. காரணம் பர்ஃபார்மன்ஸ். வந்ததுக்கப்புறமா சத்யனோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க அண்ட் சத்யனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி போய் திருப்பி திருப்பி கூப்பிட்றாங்க. அதுதான் நடந்துச்சு. ஆனால் பாப்புலர் இல்லை. புதுசாக ஒரு இடத்துல ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். அதுக்கான முயற்சிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு தேடல் வந்தது, பாப்புலர் ஆகணும்னு.